ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெய்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பாருங்கள், நல்லா இந்த புதினா இலையெல்லாம் நல்லா துளுத்துருக்கு. வெறும் நான் வந்து அதோடைய ஸ்டெம்ஸை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியில் தான் போட்டு வச்சேன். அதுவே நல்லா பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு. இதை வச்சு நான் சூப்பரான ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறேன். புதினா ரைஸு என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு அரை வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா இலை, ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு சாந்து ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால இதோடு சேர்த்து ஆட்டலை. அப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய், ஒரு பாருங்கள் ஒரு துண்டு போல் தேங்காய், இதெல்லாம் வந்து நைஸாக அரட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் வந்து பிளாக் கார்டமன், அப்புறம் வந்து இலை, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அது பொரியிற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த மீதி ஆனியன் வச்சுருந்தேன் இல்லைங்க, அதையும் நீட்டமாக அரிஞ்சிருந்தேன். மீதி ஆஃப் ஆனியன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி போல் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ஆனியன் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஆட்டி வச்சுருந்த நம்ம சாந்து இருக்குது இல்லைங்களா, அந்த மசாலா, அதையும் இதிலே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் வர வரையும் வணக்கிக்கணும். அப்புறமா ஒரு தக்காளி போல் ஆட்டியிருக்கேன். இது வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு இந்த ப்ரொப்போர்ஷன் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி, இப்போது நீங்கள் 2 டம்ளர் ரைஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதே ப்ரொப்போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, 2 ஆனியனு அப்படின்னு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு, கொஞ்சமாக காரத்து ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக மிளகா போட்டால் போதும். இல்லைன்னா வேண்டாம், அதுவே கூட காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1க்கு 1.25 தண்ணி போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு. போட்டுட்டு கொதி வந்தோடனே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்ததை போட்டுட்டு நான் வந்து விசில் விட்டுறேன். விசில் வந்து நான் ஒரு 3 விசில் விட்டேன். உங்கள் ப்ரெஷர் பேனில் எப்படி வரணுமோ பாருங்கள். பாருங்கள், சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தேங்காயும் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரைஸு. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடு நான் வந்து இந்த வீல் சிப்ஸ் வந்து ஃப்ரையன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனுவாக இருக்கும் உங்கள் வீட்டில், யூஷுவல் ரெகுலர் மெனுக்கோட. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.